கனவில்ல முஃபாசா, உங்க அம்மா வழி நடத்துறாங்க. நீ போற இடத்துல ஒரு குடும்பம் உனக்காக காத்துட்டு இருக்கு. நீயும் நானும் ஒண்ணுங்கிற சி அஃபானா. நாம ரெண்டு பேரும் ஒண்ணா. நல்லா பாரு, நான் ஒரு சிங்கம். அசிங்கம் தண்ணிய. சரி, நாம இப்ப 5 பேர் இருக்கோம். ஏன் நாம ஒருத்தர் பத்தி ஒருத்தர் முதல்ல தெரிஞ்சுக்க கூடாது? முதல்ல நான் சொல்றேன். சின்ன வயசுல ஒரு பிளமிங்கோ மேல எனக்கு தூரமா நீ போகணும் பொண்ணா சேர்த்து ஓட போறேன். ஏன்னா நாங்க சிங்கங்க. கேட்டுச்சா? சிங்கங்க. ஒரு எறும்பு காதுல ஏறினா கர்ஜிக்கிற சிங்கம் கூட நடனமா. ஒருத்தனை கொண்டு இருக்கும். அது ரஃபிக்கியால வந்துச்சு. அவன் சிறுத்தையை மாத்தி கனவு கண்டா அது நிஜமாயிடுச்சு. ரஃபிக்கியோட இந்த கோமாளித்தனத்தை ஒரு அடிக்க நாம நிறுத்தி ஆகணும். ரஃபிக்கு உங்களை எச்சரிக்கை பண்ண பார்த்தா அவனோட பேசாம இந்த சோக்கதையில ஏற கட்டிட்டு ஒரு நல்ல கெத்தான கீழ்புள்ள கதை சொல்ல. ரஃபிக்கு எனக்கு டாக்கா யாராவார்னு தெரியுமே. அது எனக்கு தெரியும். அசலி பிசிலி கொலபாசி இருந்தாலும் கரெக்டா கெஸ் பண்றான்னு சொல்லு. உங்க பையன் அவ்வளவுதான். ஷிகாரு, சிகாரு, நான் இங்க இருக்கேன். நீ என்ன எதை யோசிக்கணுமா? நல்லா மாட்டோம். அதுவும் தண்ணிக்கும் பாறைக்கும் நடுவுல. காக்கா, வேற வழி இல்லை. ராஜாவை குறிவை. நான் நஜத்துல உருவாக்கிட்டேன். நீ இந்த சிங்கராஜாக்கள் பூமியில கடைசி அரசு. இனிமே வெளிச்சம் படற எல்லா இடமும் எனக்கு தான் சொந்தமா இருக்கணும். ஒரு பிசாசு மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. முபாசி, முஃபாசா மட்டும் அங்க இல்லைன்னா அங்க ஒரு ஆன்ட்லோப் மான் கூட்டம் வறண்ட ஏரிய கிடக்குது. கிட்டத்தட்ட இங்கிருந்து 6 நாள் தூரம். வழி தவறி வந்தவன் சொன்னேல, அவன் வழி தவறி வந்தானா? ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. எங்க அம்மா அப்பா என்னை காப்பாற்ற முயற்சி. வானம் தாண்டி ஆகாயத்தோட கடைசி மேகத்தையும் தாண்டி இருக்கிற அந்த இடத்தோட பேரு மில்லே இல்லை. மில்லேனா நிரந்தரமானது.